இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த பதிவுல போகலாம் வாங்க. வீடியோக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கட்டுறான்னு சொல்லி குமார் கிட்ட வந்து வடிவு வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. ராஜுக்கு எப்படி மேரேஜ் நடந்துச்சு இன்னும் எல்லா வித்தியாசத்தையும் சொல்றாங்க. ஸோ இதனால வந்து நான் போய் வந்து ராஜுவை போய் கூட்டிட்டு வரலான் இருக்கோம். ஸோ நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்தியை கூப்பிடுவாங்க. சக்தி சொல்லிடுவான், இல்ல நாங்க வந்து அந்த வாளுகளை என்னை பேச வைக்கிங்க, ஸோ நான் ஏதாவது பேசிடுவேன், அதனாலவே ராஜு வர முடியாத சூழ்நிலையை உண்டாக்கிடுவாங்க, அதனால நான் வரல, என் வாய வச்சு சும்மாவும் இருக்க முடியாது, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட வந்து என்ன செய்யறாங்கன்னா முத்துவேலும் அடிவும் போறாங்க. போய் அங்க நின்று வாசல் நின்றுகிட்டு பாண்டியன் வாசல ராஜின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அங்க வந்து யாரும் என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள பேசிக்கிட்டா ராஜு. அதோட வந்து மயில் வந்து பாத்துறாங்க. மயில் பார்த்த பிறகு போய் வேகமா ராஜு உங்க அம்மா வந்து அப்பா வாசல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. அதோட அவ சந்தோஷமா வெளியே வரா. வந்தோ வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்த மணிக்கே வந்து என்ன சொல்றான்னா, வந்துரு ராஜி நம்ம வீட்டுக்கு, நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், யாருக்காகவும் எதுக்காக இருக்க வேண்டாம், நீ வா அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது அவளுக்கு வந்து என்ன செய்யறது எது செய்யறதுனே தெரியல. அதோட வந்து பாண்டியன் வந்து பேச போகும்போது அப்பையில வந்து முத்துவேல் சொல்லிடுவான், நீங்க உங்க பொண்ணை கூப்பிடும் போது நாங்க எதுவுமே பேசல, ஸோ நான் என் பொண்ணை கூப்பிடும்போது நீங்க யாரும் எதுவும் பேச மாட்டேன்னு நினைக்கிறீ அப்படின்னு சொல்றான். சொன்ன பிறகு அவளும் வந்து அதோட போயின பிறகு வந்து வடிவு பேசுறாம்மா, அப்பாக்காக தானே நீங்க வந்த, அப்பாவே மாறிட்டாங்க, உன்னை கூப்பிடலான்னு அப்பாவே வந்து உன்னை கூப்பிட வந்திருக்கா, நீ வந்துடு கொண்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஆனால் போறதா போவேணாமான்னு ரெண்டு இதா இருக்கும். அதோட இருங்கம்மான்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ள போவா. வீட்டுக்குள்ள போயிட்டு கதிர்கிட்ட போய் கேட்பா. கதிர்கிட்ட வந்து என்ன கேட்பானா, எங்க அம்மா அப்பா என்னை கூப்பிட வந்திருக்காங்க, ஸோ நான் போகவா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கதிர் வந்து என்ன சொல்லுவான்னு சொல்லி பார்க்கும்போது, உனக்கு விருப்பம்னா நீ என்ன செய்யணுமோ சொல்லி ஓம் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து செகண்ட் பார்ட்ல காட்டுவாங்க. தேர்ட் பார்ட்ல என்ன காட்டுவானா, திரும்ப ராஜு வந்து அப்பா நான் சொல்றேன் தப்பா நினைச்சாது அம்மா, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஆசைதான், ஆனா என் கல்யாணமும் வந்து அரசி கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துச்சு, இருந்தாலும் நிலைமை வேற, அவ கழுத்துல அவளே தாலி கட்டிக்கிட்டா, ஆனா எனக்கு வந்து கதிர் காலத்துல தாலி கட்டுனா, ஸோ அதுவும் எங்களுக்கு கோயிலை வச்சு நடந்துச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லும் போது அப்ப வந்து அவன் சொல்லுவான், முத்துவேல் சொல்லுவான், ரிஜிஸ்டர் தானே நம்ம விவாகரத்து வாங்கிக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது கோமதி வந்து சொல்லுவா, என்னென்ன இப்படிலாம் பேசுறீங்க, கல்யாணம் விவாகரத்துலாம் ஒரு பேச்சா, இந்த மாதிரிலாம் பேசுறீங்களேன்னு சொல்லும்போது, அதை பத்திலாம் நீங்க யாரும் பேச வேணா, நான் என் மகிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதோட வந்து ராஜு சொல்லுவா, இல்லம்மா எனக்கு வந்து இங்க இருக்கோ ரொம்ப என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, என்னால வெளியெல்லாம் வர முடியாது, ஸோ நீங்க வந்து கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இங்க எல்லாருமே அத்தை மாமா எல்லாருமே என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, யாருமே எந்த குறையும் வைக்கல, எனக்கு எல்லாத்துக்கும் மேல கதிர் வந்து என்னை நல்லா பாத்துக்கிறான், அதுக்கு மேல என்னோட கனவை அவன் கனவா நின்று எல்லாம் பாக்குறாங்க, ஸோ வந்து நான் வரலம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். எனக்காக நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், இப்ப எனக்காக வந்ததை மதி வந்து இறங்கி மட்டும் போயிடாதீங்க, நான் என்னை பார்த்தா சிரிங்க கொள்ளுங்க பேசுங்க இந்த மாதிரி சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இனி வந்து முத்துவேலுக்கு வந்து ராஜு மேல உள்ள கோவம் அதிகரிக்குமா இல்ல கோவம் போயிருமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இனிமே வந்து ராஜுக்கும் கதிருக்கு இடையான காதல் வெளிப்படுங்கிற மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு இப்படிதாங்க போச்சு. உங்களுக்கு பாண்டியன் சீரியல் ரொம்ப பிடிக்கும்னு லைக் பண்ணுங்க. இனி வந்து ராஜுக்கும் கதிருக்கும் காதல் தொடங்குமா என்ன, உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க.